கடலூர்ல பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சோகச் செய்தி நாட்டையே அதிரச் செய்திருக்கிறது நிலையில் இப்ப தற்பொழுது இந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட பகுதியில் சென்னை கோட்ட பொது மேலாளர் RN சிங் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன் வணக்கம். தொடர்ந்து இந்த ஆய்வுல என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமா அங்கு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கு, என்ன சூழல் நீடிக்கிறது அங்கு தொடர்ந்து? கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்காங்க. அதில் ஒரு சகோதரர் மற்றும் சகோதரி என இருவரும், மற்றொரு குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பிகள் அடிப்பட்ட நிலையில் தம்பி உயிரிழந்து விட்டார். அண்ணன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் விரைவில் ரயில் சேவை தொடங்குவதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்றது. அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா காசி தமிழ் சங்க எக்ஸ்பிரஸும் மற்றும் சோழன் எக்ஸ்பிரஸ் ஆகிய இரண்டு ரயில்கள் தற்போது அந்த பாதையை கடந்து சென்ற நிலையில சென்னை கோட்ட பொது மேலாளர் திரு RN சிங் தற்போது அந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டு சோதிச்சு பார்த்தாங்க, அது சரியான முறையில் இயங்குதான்னு. அடுத்த கட்டமா அந்த கேட் கீப்பருடைய அறையில போய் ஆய்வு பண்ணாங்க. அடுத்து இந்த பள்ளி வேன் இடித்து தள்ளப்பட்ட அந்த மின் கம்பங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டாங்க. மேலும் இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதுகாப்புத்துறை அவங்களுடைய அந்த பாதுகாப்பு குழு ஆய்வு பண்ணாங்க. அவங்கள்ட்ட சம்பவம் பற்றியும் கேட்டறிந்தாங்க. அனைத்து தகவல்களும் திரட்டப்பட்டுள்ள நிலையில இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது விரைவில் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்போம். அது மனித தவறு காரணமா அல்லது வேற என்ன காரணம் என்பது அதுல நாங்க தெரிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்று இரவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்பாதையும் முழுமையாக சீரடைந்து மின்சார ரயில் சேவையும் துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.